பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அவருடைய வார்த்தை தான் நம்மோட பேசுகிறார். இது அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம மறக்கவும் கூடாது, அதை விட்டு விலகவும் கூடாது. மறக்காம இருக்க வசனத்தை மனப்பாடம் பண்றோம், நம்முடைய இருதயத்துல பதித்து கொள்றோம், நல்லது. அது மாத்திரம் போதாது, வசனத்தை விட்டு விலகக்கூடாது. அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா, வசனத்தின்படி வாழ்வது. ஒரு கிறிஸ்தவனுடைய லைஃப் ஸ்டைல எப்படி இருக்குன்னா, வசனத்தின்படி வாழ்வதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். அதுதான் விட்டு விலகாமல் இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்த காரியத்திலும் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும், அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ நம்ம படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஊழியம் செய்கிறவங்க எல்லாருக்குமே வசனம் இருக்குல்ல. நான் மற்றவங்கள சொல்லலை, நான் ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரன் எப்படி வாழணும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரன்னா உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அதான் அதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அவர் எதிர்பார்ப்பேன்னு ஒரு ஊழியக்காரன்னா உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். அதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. அதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அதனுடைய ஊழியக்காரனுக்கு நிறைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதன்படி வாழ என்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்வது தான் ஆண்டோடைய விருப்பம். அப்போ அந்த வசனத்தை விட்டு நான் விலகக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள்னா வாலிப வயசில் எப்படி நடக்கணும் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். இவர் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கணும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், வெளியில் எப்படி இருக்கணும், எல்லாமே நம்ம எழுதி கொடுத்திருக்கார். இதன்படி மறவாமல் அதன் வழிகளில் நடக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அப்போ ஆண்டவர் எப்பவுமே உங்களை கைப்பிடிச்சு நடத்திக்கிட்டே இருப்பார். வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், நான் சும்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஜெபிக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார் நினைக்கிறேன்னு அப்படியே போய் கொண்டிருப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு அதன்படி வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தகப்பனே, உம்முடைய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இந்த வசனம் எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். இந்த வசனத்தின்படியே நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.